பெண்ணியம் என்பது பெண்களின் சிக்கல்களையும் புரிந்து கொண்டு அவற்றை களைய முற்படும் இயக்கமாகும். ஆண் பெண் சமத்துவத்தில் கவனம் செலுத்தும் கோட்பாடாகவும் இது வரையறுக்கப்படுகிறது. பெண்ணியத்தின் பெயரால் இன்று நடைபெறும் சீர்கேடுகள் எண்ணில் அடங்காதவை. எங்கள் அழகை பார்க்காதீர்கள், அறிவையும் திறமையும் பாருங்கள் என போராடிய பெண்கள் இன்று தங்கள் அழகை வெட்ட வெளிச்சமாக்குகின்றனர். சம உரிமையை தவறாக புரிந்து கொண்டு புகை, மது, சூது போன்றவற்றிற்கு அடிமையாகிவிட்டனர். இன்னும் ஒருபடி மேலே சென்று தங்களை ஆண்களைப் போலவே பாவித்துக் கொள்கின்றனர். உண்மையில் சுயமரியாதையும் உரிமைகளையும் வழங்குவதாக சொல்லிக்கொண்டு பெண்களுக்கு பல சுமைகளையும் கேடுகளையுமே தற்கால உலகம் தந்து கொண்டிருக்கிறது. தங்களின் இயல்பை பாதுகாக்க பேசப்பட்ட பெண் உரிமைகள் காலப்போக்கில் இயல்பை தொலைத்துவிட்டு நிற்கிறது. இன்றைய பெண்ணியத்தின் நிலை இதுதான். பெண் விடுதலை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. பேசத்தான் வேண்டும். பல நூற்றாண்டுகளாக அந்த பெண்கள் பல கொடுமைகளை அனுபவித்து வருகிறார்கள். அதில் இந்த சமூகம் அந்த சமூகம் என்றெல்லாம் விதிவிலக்கு ஒன்றும் இல்லை. எல்லா சமூகங்களிலும் அந்த கொடுமை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்து வருகிறது. ஆனால் இவர்களுக்கு விடுதலை கொடுக்கப் போகிறோம் என்று புகுந்தவர்கள், சொல்ல புறப்பட்டவர்கள் சரியான தீர்வுகளை தந்தார்களா என்பதுதான் நமக்கு முன்னாலே உள்ள கேள்வி. என்னுடைய பார்வையில் இவர்கள் பிரச்சனையை மேலும் சிக்கலாக ஆக்கி வைத்து விட்டார்களோ என்று எண்ண தோணுகிறது. அவருடைய நோக்கம் என்னவோ நல்லதுதான், பெண்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் தீர்வு அவர்களால் சரியாக தர முடியவில்லை. என்ன தீர்வினை தந்தார்கள்? ஒன்று சொன்னார்கள், பெண்களுக்கு பாலியல் சுதந்திரம் வேண்டும், யாரோடும் உறவு வைத்துக் கொள்ளலாம், யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது, பெண்களுக்கு திருமணமே வேண்டாம், குடும்ப அமைப்பே வேண்டாம் என்றார்கள். அடுத்தபடியாக சொன்னால் விரும்பிய முறையில் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம், திருமணத்தின் மூலமாகத்தான் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை, எந்த வகையிலும் கருத்தரித்துக் கொள்ளலாம், ரீப்ரொடக்டிவ் ஃப்ரீடம் என்று சொன்னார்கள். ஆண்கள் செய்வதெல்லாம் பெண்கள் செய்வதுதான் பெண் விடுதலை என்றெல்லாம் சொன்னார்கள். இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கவில்லை, மாறாக சிக்கலை உண்டாக்கி குடும்ப அமைப்பை சிதைத்து ஒழுக்கத்தை சிதைத்து மானக்கேடான செயல்களுக்கு இட்டு சென்று கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. இஸ்லாம் இதை பற்றி சொல்கிற போது முதலாவதாக பெண்களை பற்றிய நம்முடைய கண்ணோட்டம் மாற வேண்டும். அதுதான் முதலாவது தீர்வு. பெண்களை இழிவாக பார்க்கிற நிலை, பெண்களை போகப் பொருளாக பார்க்கின்ற நிலை, பெண்களை சுமையாக பார்க்கின்ற நிலை, இது மூன்று இருக்கு. இழிவாக, சுமையாக, போகப் பொருளாக. இதில் மாற்றம் வேண்டும். அவர்களும் நம்மை ஒத்த மனிதர்கள், நமக்கு இருக்கின்ற எல்லா உணர்வுகளும் அவர்களுக்கும் இருக்கின்றன. இரண்டாவதாக இஸ்லாம் சொன்னது அவர்களுக்குரிய உரிமைகளை வழங்குதல். உலகுன்ன மிதிலுள்ளதே அலைகின்ற, ஆண்களுக்கு உரிமைகள் இருப்பது போல பெண்களுக்கும் உரிமைகள் இருக்கின்றன. ஆக நமக்கு ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கோ, சமூக உரிமைகள், அரசியல் உரிமைகள், பொருளாதார உரிமைகள் எல்லாம் அவர்களுக்கும் உண்டு. இது இரண்டாவதாக இஸ்லாம் சொல்லுது. அதற்கு மேல் மிச்சமாக மான பாதுகாப்பு உரிமை, மானத்தை, அவருடைய கற்பை, அவருடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்கின்ற உரிமை அவர்களுக்கு உண்டு. அவர்கள் மீது அவதூறு கற்பித்தால் அதற்கு தண்டனை, அவர்கள் மீது பாலியல் வன்முறை செய்தால் அதற்கு தண்டனை என்றெல்லாம் அவருடைய மானத்திற்கு இஸ்லாம் உத்தரவாதம் அளித்தது. மூன்றாவதாக அவருடைய இயல்புக்கேற்ற பணிகள், ஆண்களும் பெண்களும் சமம்தான், ஆனால் ஒன்றா? ஆர் தே ஆர் ஈக்குவல்? ஆர் தே சேம்? ரெண்டும் ஒன்றா இல்லையே. இருவருக்கும் உடைய உடல் அமைப்பு, உடல் இயக்கம், உளவியல் எல்லாம் வித்தியாசப்படுது. ஆக அதற்கேற்ற பணிகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்கள் செய்வதெல்லாம் பெண்கள் செய்ய முடியாது. ஒரு குழந்தை வளர்ப்பை ஆண்களால் செய்ய முடியுமா சொல்லுங்கள்? முடியாது. இரவெல்லாம் விழித்திருக்கின்ற உணர்வு ஒரு ஆணிடத்திலே உண்டா? கிடையாது. ஆகவே இவங்க அதெல்லாம் அவர் செய்வாங்கிறதெல்லாம் சும்மா மேலோட்டமாக பேசிக்கொள்ளலாம். ஆகவே இயல்புக்கேற்ற பணிகளை அவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும்.
இவ்வாறு செய்கின்ற போது பெண்கள் விடுதலை அடைவார்கள். ஆக அவர்களுக்குரிய பெண்களை பற்றிய கண்ணோட்டம் மாற வேண்டும், பெண்களுக்குரிய உரிமைகளை வழங்க வேண்டும், இயல்புக்குரிய பணிகளை வழங்க வேண்டும், அத்தோடு அவர்களுக்கு உள்ள பாதுகாப்புகளை நாம் தர வேண்டும். இப்படி செய்கிற போது பெண்கள் விடுதலை பெறுவார்கள். ஆக ஆண் செய்வதெல்லாம் பெண் செய்தால் விடுதலை என்ற கண்ணோட்டத்தை நாம் மாற்றிக்கொண்டு பெண் பெண்ணாக இருந்து கொண்டு பெண் உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டு அவள் சுதந்திரம் பெற்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் பெண்ணியம், பெண் விடுதலை என்று. பெண் என்பவள் பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட வேண்டியவள். அவளது அழகும் வனப்பும் அவளுக்கு உரிமையானவனுக்கு மட்டுமே உரியது, மாறாக மற்றவர்களுக்கு காட்சி பொருளாக அல்ல. திருக்குரானில் பெண்கள் என்று தனி ஒரு அத்தியாயமே உள்ளது. அன்னை மரியம் பெயரில் ஒரு தனி அத்தியாயம் உள்ளது. பெண்கள் கண்ணியம். இதோ கேளுங்கள் இந்த வசனத்தை. والذين يرمون المحصنات ثم لم يأتوا بأربعة شهداء فاجلدوهم 80 جلدة ولا تقبلوا لهم شهادة أبدا وأولئك هم الفاسقون. எவர்கள் கற்புடைய பெண்கள் மீது அவதூறு சொல்லி பின்னர் 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களுக்கு 80 சாட்டையடிகள் கொடுங்கள். இனி அவர்கள் கூறும் சாட்சியத்தை என்றைக்கும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மேலும் அவர்களே தீயவர்கள். முறையிட்டு கொண்டு இருந்த பெண்ணின் உரையாடலை அல்லாஹ் கேட்கிறான். قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله والله يسمع تحاوركما إن الله سميع بصير. தன்னுடைய கணவர் விஷயத்தில் உம்மிடம் விவாதித்துக் கொண்டும் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு கொண்டும் இருக்கின்ற பெண்ணின் சொல்லை திண்ணமாக அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். உங்கள் இருவரின் உரையாடலை அல்லாஹ் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் கேட்பவனும் பார்ப்பவனும் ஆவான். குர்ஆன் பெண்களுக்கு கூறும் உபதேசம் இதோ. மேலும் நபியே, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் கூறும், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும், தங்களுடைய வெட்க தலங்களை பாதுகாத்து கொள்ளட்டும், தங்களுடைய அழகை வெளியில் காட்டாதிருக்கட்டும், அதிலிருந்து தாமாக வெளியே தெரிகின்றவை தவிர. மேலும் தங்களுடைய மார்புகள் மீது முன்றானையை போட்டுக் கொள்ளட்டும். பெண் போக பொருளாய் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வந்த காலத்தில் பெண் சிசு கொலையை தடுத்து மகர் உரிமை, பெண்ணின் திருமண விருப்பத்தை பெறுதல், விதவை மறுமணம், சொத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, கல்விக்கான உரிமைகளை கொடுத்து பெண்களை பாதுகாத்தது இஸ்லாம். ஆண் சிறந்தவனா என்று முடிவு செய்வதே மனைவியிடம் மேற்கொள்ளும் நடத்தையை பொறுத்தே உள்ளது. பெண்ணின் குழந்தை பருவத்திலிருந்து அவள் முதுமை அடையும் வரையும், அவளது இறுதி நாள் வரையும் இஸ்லாம் தந்த சமூக பாதுகாப்பு அளவிட இயலாதது. அந்த பாதுகாப்பை திருக்குர்ஆன் ஆதாரபூர்வமாக உறுதி செய்துள்ளது.